உங்களுக்குள்ளும் உங்கள் பார்ட்னருக்குள்ளும் ஒருவிதமான பிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள உதவும். 10 தெளிவான அறிகுறிகளைப் பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். இந்த அறிகுறிகள் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையே உள்ள பந்தத்தை புரிந்து கொள்ள உதவும். ஐ கான்டாக்ட். முதலில் கண் தொடர்பை பார்ப்போம். இருவருக்கும் இடையில் ஒருவிதமான ஈர்ப்பு இருந்தால் அவர்கள் நீண்ட நேரம் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வார்கள். ஒரு நொடிக்கு மேல் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டாலே அங்கே ஒரு ஈர்ப்பு இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். நீங்கள் பேசும்போது அல்லது அமைதியாக இருக்கும்போது உங்கள் பார்ட்னர் உங்கள் கண்களை ஆழமாக பார்க்கிறாரா என்பதை கவனியுங்கள். இது உடல் ரீதியான ஈர்ப்பின் மிக முக்கியமான அறிகுறியாகும். புன்னகை. அடுத்து புன்னகை. நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது அல்லது பேசும்போது இயல்பாகவே உங்கள் முகத்தில் புன்னகை தோன்றுகிறதா? இது ஒரு நல்ல அறிகுறி. உடல் ரீதியான ஈர்ப்பு இருக்கும்போது ஒருவர் மற்றவரை பார்த்தாலே ஒருவித மகிழ்ச்சி தோன்றும். அது புன்னகையாக வெளிப்படும். பாடி லாங்குவேஜ். உடல் அசைவுகள் ஈர்ப்பை காட்டுவதில் மிக முக்கியம். உங்கள் பார்ட்னர் உங்களுடன் பேசும்போது உங்கள் பக்கம் சாய்ந்து உட்காருகிறாரா அல்லது உங்களை நோக்கி திரும்புகிறாரா? கைகளை கட்டிக்கொள்ளாமல் இயல்பாக இருக்கிறாரா? இவை அனைத்தும் உடல் ரீதியான ஈர்ப்பின் அறிகுறிகள். நீங்கள் அருகில் இருக்கும்போது அவர்களின் உடல் மொழி தளர்வாகவும் உங்களை நோக்கி திறந்தும் இருக்கும். நீங்கள் இருவரும் அருகருகே இருக்கும்போது அறியாமலேயே ஒருவரை ஒருவர் தொடுவதற்கு ஆர்வம் காட்டுகிறீர்களா? உதாரணமாக, கைகளைத் தொடுவது, தோள்பட்டையில் தட்டுவது அல்லது அருகருகே உட்கார்ந்து கொண்டு கால் முட்டிகள் தொடுவது போன்ற சிறிய தொடுதல்கள் ஈர்ப்பை காட்டுகின்றன. இது பரஸ்பர ஈர்ப்பின் மிக தெளிவான அறிகுறி. தனிப்பட்ட இடைவெளியை குறைத்தல். பொதுவாக ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட இடைவெளி இருக்கும். ஆனால் உங்களுக்குள் ஈர்ப்பு இருக்கும்போது இந்த இடைவெளி குறையும். நீங்கள் ஒருவரையொருவர் நெருங்கி உட்காருவீர்கள் அல்லது நிற்பீர்கள். இது ஒருவரை ஒருவர் நெருக்கமாக உணர வேண்டும் என்ற ஆழ்மன விருப்பத்தின் அறிகுறி. மிர்ரர். மிர்ரர் என்பது ஒருவர் செய்யும் அசைவுகளை மற்றவர் அறியாமலேயே பின்பற்றுவதாகும். உதாரணமாக, நீங்கள் காஃபி கோப்பையை எடுக்கும்போது அவர்களும் எடுப்பது அல்லது நீங்கள் கால் மேல் கால் போட்டு உட்காரும்போது அவர்களும் அதேபோல் செய்வது. இது ஆழ்மனதில் இருக்கும் ஈர்ப்பின் அறிகுறி. ஒருவருக்கொருவர் முழு கவனம் செலுத்துகிறீர்களா? மற்றவர்களின் குறுக்கீடுகளை பொருட்படுத்தாமல் ஒருவர் மற்றவரின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஆர்வம் காட்டினால் அங்கே ஒருவிதமான ஈர்ப்பு உள்ளது என்பது உறுதி. சேஞ்ச் இன் வாய்ஸ் டோன். சில சமயங்களில் உங்களுக்கு ஈர்ப்புள்ள ஒருவருடன் பேசும்போது உங்கள் குரலின் தொனி மாறும். அது சற்று மென்மையாகவும் இனிமையாகவும் இருக்கும். இதை நீங்களே கூட உணராமல் இருக்கலாம். ஆனால் உங்களை சுற்றியிருப்பவர்கள் கவனிக்கலாம். இதுவும் உடல் ரீதியான ஈர்ப்பின் ஒரு நுட்பமான அறிகுறி. பரஸ்பர சிரிப்பு. நீங்கள் இருவரும் ஒரே விஷயத்திற்கு ஒன்றாகச் சிரிக்கிறீர்களா? ஒரே மாதிரியான நகைச்சுவை உணர்வு இருப்பது உடல் ரீதியான ஈர்ப்பின் முக்கியமான அறிகுறி. ஒன்றாகச் சிரிக்கும்போது ஒருவிதமான பந்தம் உருவாகும். இது ஒருவர் மற்றவருடன் மிகவும் இயல்பாக உணர்கிறார் என்பதை காட்டுகிறது. கட் ஃபீலிங். கடைசியாக உங்கள் உள்ளுணர்வு. உங்களுக்குள்ளும் உங்கள் பார்ட்னருக்குள்ளும் ஒருவிதமான ஈர்ப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் உள்ளுணர்வால் உணர்வீர்களா? உங்கள் மனம் உங்களுக்குச் சொல்லும் விஷயங்களை கவனியுங்கள். சில சமயங்களில் உங்கள் உள்ளுணர்வு சொல்வதே மிகச் சரியான பதிலாக இருக்கும். இந்த உணர்வு உங்களுக்குள் ஒரு விதமான நெருக்கத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கும். இந்த 10 அறிகுறிகள் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையே உள்ள உடல் ரீதியான ஈர்ப்பை புரிந்து கொள்ள உதவும் என்று நம்புகிறோம். இந்த அறிகுறிகளில் எத்தனை உங்களுக்கு பொருந்துகிறது என்பதை பாருங்கள். இது உங்கள் உறவில் ஒரு புதிய பரிமாணத்தை கொண்டு வரலாம். உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள்.